ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு அழகான காணொளியில் உங்களை காண்றதுல மிகவும் சந்தோஷம். நான் இப்போ இந்த காணொளியை லண்டன் ஹெரோ பின்னர் என்ற இடத்துல நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். பாலேந்திரா அவர்கள் நாடக நெறியாளராக பல சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி 50 வருடங்கள் பூர்த்தியானதை நிறைவிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் வருகின்ற காட்சிகளைத்தான் இங்கே பதிவு செய்தோம். இதில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொளிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்கோ, தொடர்ந்து காணொளியை பார்ப்போம். Hello friends, welcome to my channel London View KP. I'm so happy to see you all in another interesting blog. I'm taking this blog from London Harrow. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more content like this in future. Thank you. மாலை வணக்கம். தமிழவை காற்று கலைக்கழகத்தின் அரங்க விழா 2024 வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய அரங்க விழா தமிழவை காற்று கலைக்கழகத்தின் ஸ்தாபகரும் நவீன நாடக நெறியாளருமான திரு கானா பாலேந்திரா அவர்கள் நாடக நெறியாளராக 50 வருடங்கள் நிறைவு செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகின்றது. முதலில் மௌன அஞ்சலி இடம்பெறுகின்றது. ஈழப்போரில் மரணித்த அனைவரையும் நினைவு கூர்ந்து அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். பாலேந்திரா அவர்களின் 50 வருடங்களுக்கு மேற்பட்ட கால நாடக பணியை பாராட்டி வாழ்த்தி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நன்றி. வணக்கம். இன்றைய நிகழ்வை முதலில் ஒரு சிற்றுரையுடன் ஆரம்பிக்கின்றோம். திரு பத்மமோகன் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கின்றார். லண்டனில் எமது நாடகங்களை தொடர்ந்து பார்த்து மிக நீண்ட காலமாக எமக்கு ஆதரவளித்து வரும் ஒருவர் இவர். எமது சிறுவர் நாடகங்களை தெற்கு லண்டனில் மேடியேற்ற உதவியவர். மேட்டன் தமிழ் பாடசாலை அதிபர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நாடகத்துக்கென ஒரு முழுநாள் போட்டியை நடத்தி வரும் ஒரே ஒரு தமிழ் பாடசாலை இது. நாங்கள் வருடா வருடம் நடுவர்களாக கலந்து வருகிறோம். அத்தோடு இவரின் வேண்டுகோளின்படி சில காலம் அங்கு நாடக பயிற்சி பட்டறைகளையும் நடத்தியுள்ளோம். பத்மமோகன் அவர்கள் பாலேந்திராவின் ஊரவர். இப்பொழுது திரு பத்மமோகன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. மாலை வணக்கம். பாலேந்திரா, எனக்கு தெரிந்த பாலேந்திரா, கேம்பஸில் இருக்க தெரிந்த பாலேந்திரா, தொடர்ந்து இங்கும் தெரிகிற பாலேந்திரா பற்றி சில வசனங்கள் சொல்ல ஆசைப்பட்டுள்ளேன். இவர் 23வது வயதில் முதன் முறையாக 2 நவீன தமிழ் நாடகங்களை எழுதி நெருப்படுத்திய பெருமைக்குரியவர். அப்போது கட்டுப்பெற்ற இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஒரு வளாகம். பின்னர் அது மொரட்டுவ பல்கலைக்கழகமாக மாறியது. இவர் ஒரு பொறியியல் மாணவன். அழகிய பசுமையான வயல்கள் உள்ள கட்டுப்பெற்ற கிராமத்தை சூழ உள்ள கிராமங்களில் தான் பெரும்பாலும் மாணவர்கள் தங்கி படிக்கும் வழக்கம் உண்டு. சிங்களவரும் தமிழரும் நாங்கள் ஒன்றாக படித்த காலம் அது. நானும் சிங்கள மக்கள் வீடுகளில் தங்கியிருந்து படித்துக் கொண்டிருந்த காலம் அது. பொறியியல் கல்வித்துறை சார்ந்த பெரிய சவால்களுக்கு மத்தியில் பாலேந்திரா நாடக பயணம் ஆரம்பித்தது. எமது பல்கலைக்கழகம் கொழும்பு நகரை அண்டிய பகுதியில் அமைந்துள்ள காரணத்தினால் பாலேந்திராவின் நாடக வாழ்க்கைகள் கொழும்பு நகரையே மையமாக கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மொரட்டுவ பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் கொழும்பில் வருடாந்தம் ராமகிருஷ்ண மண்டபம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய கலை விழா நிகழ்வுகளை நடத்தி வந்தது. அந்த கலை விழாக்களில் 1972 to 78 காலப்பகுதியில் 19 நாடகங்களை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் முறையேறின. இப்பெருமை எமது இன்றைய கதாநாயகன் பாலேந்திராவுக்கு சேரும். ஒரு கரகோஷத்தை எதிர்பார்க்கின்றோம். 1974 மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் தமிழ்ச்சங்க வருடாந்த கலை விழாவில் பாலா
எழுதிய நெறிப்படுத்திய 2 நாடகங்களை மேடையேற்றினர். இந்த அனுபவம் பாலாவிற்கு புதியது, மறக்க முடியாத நிகழ்வு அது. அதுதான் அவரை தொடர்ந்து இன்று வரை 70 நாடகங்களை நெறிப்படுத்தி மேடையேற்றும் ஆர்வத்தை தூண்டியது என்று நான் இங்கு கூறுகின்றேன். மாற்றம் என்ற கருப்பொருள் தற்பொழுது இலங்கை அரசியலில் வானில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். சென்ற சில வாரங்களுக்கு முன் நாட்டில் நடந்த தேர்தலை நீங்கள் எல்லோரும் கவனித்திருப்பீர்கள். 50 வருடங்களுக்கு முன்னர் அரசியலிலும் சமூகத்திலும் மாற்றம் நிகழ வேண்டும் என்ற கருப்பொருள் அன்று நிகழ்த்திய நாடக நிகழ்வு கிரகங்கள் மாறுகின்றன. பல்கலைக்கழக 1ஆம் 2ஆம் மாணவர்களை இந்த நாடகங்களில் பங்கேற்று நடித்தார்கள். அந்த நாடகம் இவர்களுக்கு வேடிக்கை. இந்த நாடகம் இப்படி பல நாடகங்கள் நாடகமாக்கினர் பாலா. அது ஒரு தெரு விபத்தில் மரணிக்கும் ஒரு சிறுவனின் நிலையை கூறும் ஒரு நாடகம். விபத்தை தொடர்ந்து அங்கு கூடுவோர் காட்டும் எதிர் வினைகளை யதார்த்தமாக காட்டுவதாக அந்த நாடகம் அமைந்திருந்தது. தாய்மை உணர்வையும் காட்டியது இந்த நாடகம். இந்த கலைவிழாக்கள் முழு நாட்கள் நிலவிழாக பல்வேறு கலை இலக்கிய அம்சங்களையும் அடக்கிய விழாக்களாக இருந்தன. தரமான நிகழ்ச்சிகளை வழங்கும் இந்த கலை விழாக்களை பார்வையிட வெறும் திருப்தி அடைந்த பார்வையாளர்கள் மீண்டும் அடுத்த வருடம் மகிழ்ச்சியோடும் பெறுவார்கள். நாங்களும் கேம்பஸில் இருந்து அங்கே போகிறோம். நாங்கள் இந்த இலவச உணவுகள் கிடைக்கும் என்ற காரணத்தால் அந்த நேரத்தில் தமிழருக்கு தெரியும், பெருந்தொகையாக வருகை தருவதற்கு ஒரு காரணமாக இதுவும் இருக்கலாம். தற்போதும் இந்த மரபை மொரட்டுவ பல்கலைக்கழகம், மொரட்டுவ யூனிவர்சிட்டி, தமிழ் இலக்கிய மன்றம், தமிழ் அருவி என்ற பெயரில் தொடர்ந்து நடத்தி வருகிறது. கடந்த மாதம் இந்த நிகழ்ச்சி கொழும்பு ராமகிருஷ்ண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வேளையில் யாழ்ப்பாணத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் ஏணிப்படிகள் என்ற நாடகம் ஏறியது 1973. இதில் மொரட்டுவ பல்கலை மாணவர்கள் நடித்த இந்த நாடகம் 70இல் இடதுசாரிகள் சுதந்திர கட்சியுடன் சேர்ந்து இணைந்து ஆட்சி அமைத்தனர். அந்த அரசியல் நிகழ்வை கலா ரீதியாக விமர்சன கண்ணோட்டத்தோடு வெளிப்படுத்திய நாடகம் அது. முதலில் கொழும்பு ராமகிருஷ்ண மண்டபத்திலும் பின்னர் யாழ்ப்பாணத்திலும் மேடையேற்றி பெரும் வரவேற்பை பெற்றது. அதே வருடத்தில் பிரமாண்டமான நிகழ்ச்சி குரல்கள். இது ஒரு நிதி சேகரிப்பு நிகழ்வு. இதனை எமது பாலா முழுமையாக ஒருங்கமைத்து மேடையேற்றி வைத்த அனுபவம் தான். அந்த அனுபவம் தான் அவரை தொடர்ந்து பல நாடக நிகழ்வுகளை தானாகவே மண்டபத்தை ஒழுங்கு செய்து அரங்க நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு வேண்டிய தன்னம்பிக்கையை கொடுத்ததாக நான் எண்ணுகின்றேன். 1978இல் அவைக்காற்று கழகத்தை உருவாக்கி செயற்படும் அத்திவாரமாக அமைந்தது. நடிகர் ஒன்றியத்தின் முதல் நாடகம் கந்தன் கருணை நாடகம் மேறியேற்றியவர் இங்கே இருக்கின்றார். அது கூத்து ஆட்டம் ஆகிவிட்ட ஒரு போதும் பரிச்சயம் இல்லாத பல நடிகர்கள் இந்த நாடகத்தில் பங்கேற்றுக் கொண்டனர். இது முதல் மேடியேற்றம் கொழும்பு மொபலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் மேடியேறியது. பின்பு தன்னுள் மக்களாக பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் என்ற நவீன நாடகத்தினை அரியாலை திறந்த வழி அரங்கில் மேடியேற்றினார். மேற்படி நிகழ்வுகள் அன்று இளைஞராக இருந்த பாலாவுக்கு நாடுகள் தொடர்ந்து பயணிக்க உத்வேகத்தை கொடுத்தன. இப்படி எமது பாலா தொடர்ந்து இவ்வளவு காலமும் நாடகத்தை கொண்டு நடத்தி எமக்கு எல்லாரையும் சந்தோஷமாகவும் எமக்கு எல்லாத்தையும் ஊக்கமாகவும் எமது நாட்டின் நிகழ்வுகளை தொடர்ந்து இப்படி கொண்டு போகிறதுக்கு காரணம் ஈழத்து திரைப்படம், வானொலி, தொலைக்காட்சி, மேடை நடிகையுமாக இருக்கும், திறந்த மேடை அறிவிப்பாளராக இருக்கும் பன்முக திறமையும் கொண்ட இவர் மனைவி ஆனந்தி இந்த பின்புற பலன் தான் என்று நான் சொல்ல வேண்டும். எந்த ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். எனக்கு உண்மையில் இப்படி சொல்லிக்கலாம். ஆனந்தி மேடைக்கு வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறேன், பாலா வேறு எதிர்பார்க்கின்றேன். திருப்பியும் ஈழத்து திரைப்படம், வானொலி, தொலைக்காட்சி, மேடை நடிகையும் சிறந்த மேடை அறிவிப்பாளருமாக பன்முக திறமை கொண்ட ஆனந்தராணி பாலந்திரா அவர்களையும் நான் இங்கு மேடை கலைக்கின்றேன். உண்மையில நான் அவருக்கு மேலே நன்றி சொல்லுவானும். பாலாவோட ஒரு நாளும் போட்டு நடத்தினதுக்கும் இப்படி பாலா இப்படி வந்ததுக்கும் ஆனந்தி தான் முக்கிய காரணம். இது மட்டுமல்ல, இவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு அமைதியே வடிவமான ஒரு மகள் மானசி.
அடுத்தது பிரகாஷ், எமது குடும்ப நாடக குடும்பத்துக்கு வந்து அவரையும் இந்த நாட்டில் நான் வரவேற்றுக் கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி. நிகழ்வின் முதலாவது அழிக்கையாக இடம்பெறவிருக்கின்றது முகமில்லாத மனிதர்கள் என்ற நாடகம். இந்திய நாடக வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் வங்காள நாடகாசிரியர் பாதல் சர்க்காரின் நூற்றாண்டு இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. அவர் எழுதிய ஏபங் இந்திரஜித் என்ற நாடகத்தை தழுவி இலங்கையில் 1980 பாலேந்திரா தயாரித்த நாடகம் முகமில்லாத மனிதர்கள். புலப்பெயர்வுக்கு பின்னர் 2 மீள் தயாரிப்புகளாக 1989 1997 லண்டனில் மேடியேறிய இந்த நாடகம் பல மேடைகள் கண்டுள்ளன. பிரான்சிலும் கனடாவிலும் மேடியேறியுள்ளது. முழுநீள நாடகமான முகமில்லாத மனிதர்கள் இன்று சுருக்கிய வடிவத்தில் மேடியேறுகிறது. ஒரு எழுத்தாளர் நடுத்தர வர்க்க மனிதரை வைத்து நாடகம் எழுத முயற்சிப்பதாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. வழமையான நாடக வடிவத்தில் இருந்து இந்த நாடகம் வேறுபடுகிறது. சின்ன சின்ன காட்சிகள், ஒருவரே பல பாத்திரங்களாக மாறி மாறி வருவார்கள். இது எமது நாடக மரபுக்கு புதியதல்ல. சுற்றி சுற்றி செல்கிற சுழல் வட்டத்தில் இழுபட்டு செல்கிற மனிதர்கள் இவர்கள். தனித்துவமானவர்களாக இருப்பதற்கு பயப்படுகிறார்கள். எல்லோருமே ஒன்று போலவே இருக்கிறார்கள். 10ஓடு 11ஆக வாழ்கிறார்கள். அமல், விமல், கமல், மானசி, மாமி ஆகிய பாத்திரங்கள் ஒரு மாதிரி வகை சாம்பிள்ஸ் பாத்திரங்கள். இவர்களுக்கு வயது குறிப்பிட முடியாது. இவர்களில் இந்திரஜித் வேறுபட முனைகிறார். முகமில்லாத மனிதர்கள் நாடகம். மூலப்பிரதி பாதல் சர்க்கார். பாடல்கள் சானா வாசுதேவன். இந்த பாடல்களுக்கான இசையமைப்பை செய்திருக்கின்றார் இசைவாணர் யாழ் எம் கண்ணன். நெறியாள்கை கானா பாலேந்திரா. நன்றி. உன்னைத்தான் கேட்கிறேன், நீ சாப்பிட வாரியா இல்லையா? இது அளவுக்கு மிஞ்சி போச்சு. இனிமேலும் என்னால சகிச்சு கொண்டிருக்கிறேன். ஏன் ஏதாவது சொல்ல? வார் இன்னும் கொஞ்சத்துல முடிச்சிடுறேன். இப்படி இப்ப 3 தடவை சொல்லியாச்சு. நீங்களும் இப்படி இப்ப 3 தடவை சொல்லி போட்டீங்க. என்னென்றாலும் நீ விரும்பினதை செய். இரவும் பகலும் கிறுக்கு கிறுக்கு நல்லா கிறுக்கு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, சும்மா கிறுக்கு. உதால என்ன வர போதும்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். முடிஞ்சதா? இல்ல, இவ்வளவு நேரம் எடுக்கிறத படி பார்ப்போம். ஒன்றுமே எழுது. ஏன் கிழிச்சுட்ட? அது சரியில்லை. எனக்கு எழுதுறதுக்கு விஷயம் இல்லை. ஒன்றுமே இல்லையா? எதை பற்றி நான் எழுதுறது, யாரை பற்றி நான் எழுதுறது, எனக்கு எத்தனை பேர் தெரியும், அதோட அவையை பற்றி எனக்கு என்னதான் தெரியும்? இங்க இவ்வளவு பேர் இருக்கணும், இதுல ஒரு ஆளையாவது தெரியாதே. இதுல இருக்கிற ஒரு ஆளை பற்றியாவது ஏதாவது தெரியாமல் போக போகுதே. இவையெல்லாம் கொஞ்சம் பேரே தெரியும், 1-2 பேர் எங்களை போலதான். ஆனா இவைகளையெல்லாம் வச்சு நாடகம் எழுத இயலாது. முயற்சித்து பாரு. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம். இங்க பாருங்கோ, உங்களை தான் கேட்டுதா? ஓமோ, உங்களை தான். கொஞ்சம் இங்க மாறீங்களா? ஓம், தயவு செய்து வாங்கும். இங்க இந்த படியாத இருக்கும். உங்களோட பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அமல்குமார். உங்களோட? விமல்குமார். கமல்குமார். உங்களோட? நிர்மல்குமார். இல்ல, அப்படி இருக்கீங்களா? அமல், விமல்,
கமல், நிர்மல் அப்படி இருக்கலாம். உனக்கு வேற பேர் இருக்க வேணும். நிச்சயமா வேற. உன் பேர் என்ன? உண்மையை சொல். என்னுடைய பெயர் இந்திரஜித். அப்ப என் நிர்மல்குமார் சொன்ன பயம். பயம்? எதுக்கு பயம்? அமைதியின்மைக்கு பயம். ஒருத்தன் வழக்கத்தை ஒழுங்க மீறினால் அமைதி குறைஞ்சு போகுது. அப்ப எப்பவுமே உன்னை நிர்மலன் தான் சொல்லுவியா? இல்ல, இப்பதான். ஏன்? எனக்கு இப்ப வயசு போயிடுச்சு. வயசு போனால் சந்தோஷத்தை கண்டு சௌக்கியத்தை கண்டு பயம். எனக்கு இப்ப அமைதிதான் வேணும். ஒரு மூட்டம் விலகாத ஆகாயத்துக்கு கீழே அமைதிதான் இப்ப இந்திரஜித்துக்கு வேணும். உனக்கு இப்ப எத்தனை வயசு இருக்கு? ஒரு 100, 200 கூட இருக்கலாம். பிறந்ததுக்கு யாழ்ப்பாணத்தில், வேலை, லண்டன், கல்யாணம், யாழ்ப்பாணத்தில். சாவு இன்னும் சாகை. நிச்சயமா தெரியுமா? இல்ல, தெரியல, நிச்சயமா தெரியல. இரண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி லண்டனில் தமிழ் மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20 லட்சம். இவர்களுக்கு பல பேர்கள் வழங்கப்படுகின்றன. வருமான அடிப்படையில் இவர்களுக்குள் உயர்வு தாழ்வுகள் உண்டு. மத்திய தர வர்க்கம். இவர்கள் அறிவுஜீவிகள். இவர்கள் உண்மையாகவே அறிவினால் ஜீவிதம் செய்வார்களே, ஆனால் பல பேர் பட்டினியால் இறந்து போய்விடுவார். பட்டம் பெறுவது கல்வி பெறுவதற்கு சமமானால் இவர்கள் தான் கல்வி அறிவு பெற்ற படித்த வர்க்கம். இவர்கள் தம்மை சற்று வித்தியாசப்படுத்தி மற்றவர்களிடமிருந்து உயர்ந்தவர்களாக பாய்ப்பார். இவர்கள் தான் அமல், விமல், கமல், பிறகு இந்திரஜித். இவர்கள் வாழ்க்கையிலும் நாடகம் இருக்கிறது. சின்ன சின்ன காட்சிகள், பல காட்சிகள். என்றோ ஒரு நாள் இவர்களை வைத்து கூட ஒரு நாடக மேதை நாடகம் எழுதக்கூடும். தெரியாது சமூக என்னன்னு தெரியாமல் என்ன எழுதி போறேன். சமூக நாளம் என்றால் இந்த யுகத்துல இந்த காலத்தை பற்றி வேற என்ன? இந்த காலத்தை பற்றி தான் நான் எழுதுவேன். அப்ப பிளாட் என்ன? பிளாட் அப்படி ஒன்று இல்லை. அப்ப டீம் டீம் நாங்கள் தான். யார் அந்த நாங்க? நீங்கள், இந்திரஜித், நான். நாங்க நீ நாடகம் எழுதின மாதிரி தான் எங்கட வாழ்க்கையில இந்த நாடகம் இருக்கு. அதான் இங்க மச்சான் எங்களை பற்றி நாடகம் பண்ணா ஒரு பெண் பாத்திரமே வராது. வருஷம் கேட்காத. உனக்குண்ட பக்கத்தை விட்டு ஹீரோயின் இருக்காதானே? நானும் மறந்தே போனேன். இத எந்த அடே அது அந்த ஜன்னல் கவிதைக்கு அங்கால போயில. ஆனா இப்ப உண்மையான ரோமியோ யார் தெரியுமே? இது எனக்கு புது விஷயம். நீ எனக்கு சொல்லாம மறைச்சிருக்க. அதுதானே பார்த்தேன். என்ன இந்திரஜித் கொஞ்சம் நாளா கொஞ்சம் விசிட்டரா இருக்கு. பாத்திரே கவிஞரே, அவளை உனக்கு தெரியுமா? அவளை இப்பதான் முதல் பார்த்தேன். அப்ப அவளுடைய பேர் என்ன தெரியுமோ? எனக்கு தெரியாது. ஆனா அது மானசியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவளை தெரியாது. இந்திரஜித் அவளை அறிமுகப்படுத்திருக்கோம். இல்ல, அவளை இன்றைக்கு தான் முதல் பார்க்க அவன் அறிமுகப்படுத்தி. சரி நம்புறோம். இந்திரஜித் அவளை பற்றி உன்னிட்ட என்ன சொன்னான்? அதையாவது சொல்லு. எனக்கு ஒன்றுமே சொல்லு. அப்ப அவளை இப்பதான் முதல் முறை பார்க்கிறேன். இந்திரஜித் அவளை உமக்கு அறிமுகப்படுத்தாம இல்லை. ஆனா அவளோட பேர் மானசியன் மட்டும் உனக்கு தெரியுமே. அது மானசியா இருக்க வேண்டும் என்று நினைச்சேன். இவன் எப்ப நோமல் எப்ப இன்ஸ்பயர்ட் கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி,
நாடகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாடகம் எழுதி அதுக்குள்ள என்ன தலைப்பு? பேரோட தொடங்குவோம். பேர் வைக்கிறதா நீ விண்ணராஜே சொல்லும் பாப்போம். இந்திரஜித்தும் மானசியும், அமல் விமல் கமல் இந்திரஜித் மானசி என்று வைக்கலாம் முடியும். போறதுக்கு போஸ்ட் காணாத பேர் எல்லாம் என்னடாப்பா, நாங்கள் வெறும் உபபாத்திரங்கள் தானே. இந்திரஜித்து மானசி மண்டு பாய். ஓகே, that's best. எஸ். சரி வா நான் போவோம். நீ தான் இன்னைக்கு டியூ இந்திரஜித்தும் மானசியும், இந்திரஜித்தும் மானசியும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதானே. இந்திரஜித் மானசியை வைத்து எல்லா தேசமும் எல்லா காலமும் நாடகங்கள் உண்டு. புராண நாடகம், சரித்திர நாடகம், சமூக நாடகம், ட்ரெஜடி, காமெடி. இன்பமும் துன்பமும், சேர்தலும் பிரிதலும், பொறாமை, அன்பு, இவை எல்லாம் சேர்ந்து மனத்தாக்கங்களின் நாடகங்கள் உறுப்பென்ன. இந்திரஜித் மானசியின் காதல் நாடக தன்மை மிக்க கரு. இந்திரஜித், இந்திரஜித், stop writing, please. ஒன்று ரெண்டு மூன்று, அமல் விமல் கமல், பிறகு இந்திரஜித். வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம், பிறகு வெளியுலகம். அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள், அவர்கள் வளர்கிறார்கள். ஒன்று இரண்டு மூன்று கமல், பிறகு இந்திரஜித். அமல் வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறான். அவன் வேலை பார்க்கிறான். விமல் உடல்நிலை சரியில்லாமல் போகிறான். அவனது மகன் விமல் வேலை பார்க்கிறான். கமல் இறந்து போய் விடுகிறான். அவனது மகன் கமல் வேலை பார்க்கிறான். பிறகு இந்திரஜித், இந்திரஜித்தின் மகன் ஒரு இந்திரஜித்.
இந்த புறம் ஆகாயத்தின் சிவப்பு வண்ணம், அதன் கீழே மானசி வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். வாழ்க்கை எத்தனை விருப்புகள், அறிந்தும் அறியாமல், அறிமுகம் இல்லாமல், இருட்டும் வெளிச்சமும் துண்டு துண்டாகி அணுவும் மூலக்கருவும் இணைந்து சிதைந்து ஒரு பெரிய கோலம் மேல்களாய் சுற்றுகிறது. உள்ளத்தின் அறிவோடு ஊமையாய் வாழ்ந்திருந்தேன். ஊமையின் வாழ்விலே உள்ளத்தின் வலிப்புகள், வலிப்புக்கும் நெருப்புக்கும் அர்த்தங்கள் சொல்வதையில் இலக்காத சுமைகளினை இறங்கி நான் வைப்பதில் மனதிலே வழிகின்ற ஆனந்தத்தின் கதைகளினை எழுதிடத்தான் வேண்டும், எழுதிடத்தான் வேண்டும். உயிர் மெய் எழுத்துக்களால் எழுதிடத்தான் வேண்டும், எழுதிடத்தான் வேண்டும், எழுதிடத்தான் வேண்டும். நாம் இருக்கிறோம் அமல், விமல், கமல், பிறகு இந்திரஜித், பிறகு நான், இன்னும் இந்த பூமியில். விமல் போனான், கமலும் கூட போய்விட்டான். இப்போது இந்திரஜித் மட்டும் இங்கு இருக்கின்றார். அவனும் போய்விட்டான். நாம் சிந்திக்கிறேன், இருந்து கொண்டு சிந்திக்கிறேன்.
நாங்கள் எல்லாம் யார் என்று யோசிக்கிறேன். யார் நாங்கள்? அப்படி சிந்திக்க அதில் என்ன இருக்கு? நீதான் வேற யார்? அது சரி, நாங்கள் தான். நீங்கள் எல்லாம் ஒளி விட்டு பிரகாசிக்கிற வைரங்கள், அதுதான் நீங்கள். மெத்தச்சேரி, உங்களுக்கு பட்டம் இருக்கு, நல்ல வேலைகள் இருக்கு. மெத்தச்சேரி வைரங்கள், வைர துண்டுகள், துகள்கள். ஆனா வைரத்தின் பிரகாசத்தை தான் காண முடியும். என்ன உலட்டுகிறாய்? இது 2வது கேள்விக்கு பதில். இப்ப 3வது. அவ்வளவு சுலபம் இல்லை. என்ன? நாங்கள் எல்லாம் ஏன் இருக்கிறோம்? ஏன் இருக்கிறோம்டா? நாங்கள் எல்லாம் ஏன் இருக்கிறோம் என்று கேட்கிறேன். சும்மா வாய் மூடு. ஏன் இருக்கக்கூடாது? இல்ல இல்ல இல்ல, இது ஒரு லாஜிக்கல் மறுமொழியும் இல்லை. உன்ற லொஜிக்கு நீயும், உன்ற லொஜிக் யாருக்கு வேணும்? சும்மா விளக்கல்வியல் எல்லாம் கேட்டுக்கொண்டு வீச. சரியான வயசுல ஒருத்தர் கல்யாணம் கட்ட இருந்தா இப்படித்தான் சத்துவான். இப்ப இதுக்குள்ள என்ன கல்யாணம் வந்து முடிச்சது? ஏன் பெறக்கூடாது? என்ன இங்க எப்ப விழா கதையெல்லாம் வரும், கல்யாணம் ஏன் பெறக்கூடாது? அது சரி, நீ ஏன் கல்யாணம் கட்டையில? அதுக்கு முதல் மறுபடி சொல்லு. இது அவ்வளவு சுலபமான கேள்வி இல்ல உடனே மறுபடி சொல்றதுக்கு. அதுவும் எனக்கு ஏன் அது செய்ய வேணும் என்று விடாங்க. கேளுங்க, ஏன் கல்யாணம் செய்யணும்? ஏன் நீ கல்யாணம் கட்டக்கூடாது? எல்லாரும் கட்டுறாங்க, நீ ஏன் கட்டக்கூடாது? அதுதான் அதுதான் அடுத்தவன் அதனை செய்கின்றானே அவனால் தானே, அவனால் தானே. அடுத்தவன் அதனை செய்கின்றானே அதனால் தானே, அதனால். காதல் செய்ய கத்தான் ஒருவன், கட்டி தழுவி பெற்றான் ஒருவன். காதல் செய்ய கத்தான் ஒரு, கட்டி தழுவி பெற்றான். எதனால் இவனும் இதனை செய்தான்? எதனால் இவனும் இதனை செய்தான்? அடுத்தவன் அதனை செய்கின்றானே அதனால் தானே, அவனால் தானே. அடுத்தவன் அதனை செய்கின்றானே அவனால் தானே, அவனால் தானே. கடவுளே, இவன் தண்ட பாட்டுல கதைக்க தொடங்கிட்டான், நான் போறேன். காலை மாலை கடல் பல செய்வான், களைத்து விழுந்தே முடங்கிக் கொள்வான். காலை மாலை கடல் பல செய்வான், களைத்து விழுந்தே முடங்கிக் கொள்வான். எதனால் இவனும் இதனை செய்தான்? எதனால் இவனும் இதனை செய்தான்? அடுத்தவன் அதனை செய்கின்றானே அதனால் தானே, அவனால் தான். அடுத்தவன் அதனை சென்றிருப்பான், அவனால் தானே, அவனால். ஜனனம் மரணம் திருமணம் வேண்டும், ஜனனம் மரணம் திருமணம் வேண்டும். ஜனனம் திருமணம் மரணம் வேண்டும், ஜனனம் திருமணம் மரணம் வேண்டும். எதனால் என்றால் இதனால் தான், எதனால் என்றால் அதனால் தானும். இனிமேல் உங்க விசர் கதையை கேட்டுக்கொண்டு நிக்க எனக்கு இயலாது. ஒரு கல்யாணம் செய்தா எல்லாம் சரி. வெகு நாளைக்கு முன்பு ஒரு நல்ல கதை படித்தேன். நீங்களும் படித்தீர்களோ என்னவோ தெரியாது. கதையில் பல விஷயங்கள் மறந்து போய்விட்டன. ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரி பல தடைகளை மீறி திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கப்புறம் தானே கதையே இருக்கிறது. ராஜ பரிபாலனம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ராஜ பரிபாலனமா குடும்ப நிர்வாகமா சரியாக நினைவில்லை. ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்றென்றும். அதற்கப்புறம் கதையே சொல்ல தேவையில்லாத அளவுக்கு சந்தோஷமாக, மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவ்வளவுதான். ஒரு ஆண் ஒரு பெண் திருமண ஜோடி. சரியா சொன்னா மாப்பிள்ளை பொம்பிள்ளை. என்ன வெள்ளங்க வந்துட்டீங்க? Surveillance die auch wieder positiv getan. உண்மையா? Noch paar ganz anders mal an den Ist என்ன பார்க்க சந்தோஷமா இல்லையா? இல்ல. ஏன் அப்படி இருக்கீங்க? தம்பதி பரிபத்தினி. சரியாக சொன்னா புருஷன் பஞ்சாதி. ஏதாவது முக்கியமான நியூஸ்? இல்ல, எல்லாம் அதே பழைய கதை தான்.
நான் ஏதோ பெருசா நடந்துட்டு தாக்க மாட்டேன். ஏ என்ன இல்ல காலம் எழும்பி போன நோண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதான் நான் சும்மா மேலாலாம் பார்த்தேன். இன்னைக்கு பின்னேரம் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்று கேட்ப முடியும். இன்னைக்கு பின்னேரம் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பார்ட்டி இருக்கு ஆஃபீஸில் ரிட்டையர் பண்ற. எங்க போகணும்? இல்ல ஒன்றும் இல்ல. இன்னைக்கு நீங்க ஃப்ரீ என்றால் நாங்கள் வெளியில போய் சாப்பிடலாம் யோசிச்சேன். பரவாயில்ல. ஏழரையா போச்சது இல்லையோ? ஓ மை காட். தம்பதி திருமண ஜோடி சரியா சொன்னா புருஷன் பெற்றார். பிள்ளைக்கு சுவாமிலி என்று தெரியும். வாரார் 10 மணிக்கு. கல்போல் வாய் கொண்டு வந்தேன். கல்கோல் வாய் கொண்டு வந்தால் எல்லாம் முடிச்சு போச்சுடே. அதுவும் இரவு 10 மணிக்கு. ஒருத்தர் பொறுப்பில்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அவன் இன்றைக்கு நாள் முழுக்க சாப்பிடவே இல்லை. சாப்பிடவே இல்லை. ஓ ஏதோ இருந்ததுகளை வச்சு ஏதோ கொஞ்சம் கொடுத்தனா. இப்ப எப்படி இருக்கு? எது டெம்பரேச்சர் இருக்கும்? ஓ 99. தோடம்பழம் அங்க. தோடம்பழம். இந்த கூன ஷாப்காரன் ஒரு வெளிய ராஸ்கல். ஒரு தோடம்பழம் 2 போனா. நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிக்கலாம். சரி சரி போய் கையை கழுவி போட்டு சாப்பிடுங்க. தம்பதி பதிபத்தினி கணவன் மனைவி புருஷன் பெண் ஜாதி தாய் தகப்பன். அமல் விமல் கமல் பிறகு இந்திரை. இந்திரஜி அட நீயா? அட நீயா? ஆச்சரியமா இருக்கே. உன்னை நான் இங்க எப்படி சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க இருந்த குழந்தைல தான்? இல்லை அதுக்கு பிறகு எவ்வளோ சுற்றியாச்சு. நைஜீரியா, செர்பியா, மிடில் ஈஸ்ட். ஓ இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். கல்யாணம் நடக்கிறது. இல்ல நேரம் இருக்கு. நீ உன்ன மாதிரி தான். பிறகு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் பண்ணா அமல் விமல் கமல். ஓ அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்க, வீடு வச்சிருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அப்படி எனக்கு அவங்களோட எந்த விதமான பொறாமையும் இல்லை. அவங்க நல்லா இருக்கிறாங்க என்று தான் சொன்னேன். மானசி எப்படி இருக்கு? மானசி அவன் எப்போ மானசியம் தான் சொல்றேன். என்ன அவன் நல்லா இருக்கான். எங்கே அவ கல்யாணம் கட்டிட்டாவ கேட்கல. இல்ல காட்டு. அவ ஒரு பள்ளிக்கூடத்துல படிப்பிட்டான். அவ்வளவுதானா? என்ன சொல்ல? நீ என்ன சொல்ல வாரியோ அதுதான். அப்படி சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அவ ஒரு பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறா. நானும் வேலை பார்க்கிறேன், அவன் வேலை பார்க்கிறா. நான் கடிதம் எழுதுறேன், அவ பதில் போடுறா. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சந்திச்சு கொள்வோம். அப்ப கல்யாணம் கட்ட மாட்டீங்களா? இல்ல அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இல்லை. ஏன் கல்யாணம் கட்டி சந்தோஷமா இருக்க கூடாது? ஏன்னு ஒரு காரணத்தை என்னால இப்ப சொல்ல முடியாது. கிராஜுவேட் பண்ணின உடனே ஒன்று யோசிக்காம கட்டியிருந்தா நடந்திருக்கும். அப்பதான் நாங்கள் ஒன்றுக்குமே யோசிக்கிறீங்கள தான். ஆனால் அதுக்கு பிறகு அந்த மைதானத்திலிருந்து எவ்வளவோ திட்டங்கள் போட்டுக்கிறோம், எவ்வளவோ பிரச்சனைகளை பற்றி விவாதிச்சிருக்கிறோம், எவ்வளவோ பிரச்சனை விவாதிச்சிருக்கிறோம். என்னால முடியாது இந்த வெற்றி. என்னால முடியாது. ஏன் முடியாது? எனக்கு கொஞ்சம் டைம் தான். டைம் 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 6 மாசமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன செய்யறது? எனக்கு அவ்வளவு தெம்பு இல்லை. தெம்பு இல்லைன்னு சொல்ல வேணாம். கல்யாணம் கேட்ட விருப்பம். விரும்புறதுனால மட்டும் எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியுமே. விரும்புறது எல்லாத்தையும் தெரியாது. எனக்கு கல்யாணம் செய்யலாம். ஆம்பளையல் செய்யலாம், பொம்பளையல் செய்யலாம், ஆம்பளையல் செய்யலாம். பொம்பளையல் வளைஞ்சு கொண்டு டைம் கேட்கலாம். இப்ப ஏன் கோபிக்கிறீங்கள்? கோபம் இல்லை. நான் இப்ப தெரியல லண்டனுக்கு போறேன். அது இன்றைக்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனா லண்டன் உலகத்தின் முடிவிலே இல்லையே. எனக்கு தெரியாத மனசு எனக்கு தெரியாது. அப்ப முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. போங்க லண்டனுக்கு. இப்ப அங்க போய் பாருங்க. கோபிக்கிறது இது கோபம் இல்லை இந்திரஜி. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். வாழ்க்கையோட விளையாட முடியாது. இந்த யுகத்தில எந்த வாழ்க்கை ஒரு நொடிதான். இந்த பிரபஞ்சத்தில நான் ஒரு துகள் என்றதை மறந்தேன். ஆனால் எந்த வாழ்க்கையை நான் பிரம்மாண்டமா யோசிக்கிறது, அது வேற எதையும் விட எந்த வாழ்க்கை தான் முக்கியமாக தெரியும்.
இயற்கை கொடுத்த கொடை இந்த மறக்கக்கூடிய தன்மை. இது நாங்கள் வாழ்றதுக்கு உதவும். ஆனா அது போதாது. நீ, நான், அமல், விமல், கமல், மானசி, பிறகு நான். பொழுதே சாசுவதம் இந்த கணமே சாசுவதம் வாழும் நிலவும் அந்தரயுகமும் வாழும் கணமும் வளர்ந்திரு பெறவும் இந்த பொழுதே சாசுவதம் இந்த கணமே சாசுவதம் வாழும் நிலவும் அந்தரயுகமும் வாழும் கணமும் வளர்ந்திரு பெறவும் எங்கே ஓடும் மேகங்களே எந்த உடலோ சிறு கட்டும் எங்கே ஓடும் மேகங்களே எந்த உடலோ சிறு கட்டும் நானோ சிறு தூசி என்பேன் தூசி மண்டலமும் வாசி தூசி வாசியின் துச்ச வாழ்வோ சின்ன கணத்தின் சிறந்த கவிதை. ஆமாம், இதுவோ சின்ன கணத்தின் சிறந்த கவிதை. எந்த பொழுதே சாசுவரம் இந்த பொழுதே சாசுவரம் வாழும் நிலமும் அந்தரயுகமும் வாழும் கணமும் கடந்திருக்கிறோம். அந்த நாடகம் எழுதி முடிஞ்சதோ? இல்ல. இல்லப்பா, ஒரே நடக்குது. அந்த கவிதை எழுதி ஓ, மெடக்கடை எழுதுறேன்னு சரியா எழுதி பிடிக்க. எப்படி கவிஞரே? ஓ, பரவாயில்ல. இப்ப எழுதுறீங்களா? ஓ, மெடக்கடை. அந்த நாடகம் எழுதி முடிச்சிட்டோம். இல்ல, நீ எப்படி இருக்கு? நல்லா போகுது. எப்படி பரவாயில்ல. எழுதுறீங்களோ? இல்ல, எனக்கு தெரியும். இந்த பார்க்க பிரச்சனைகள் இங்கே ஹொபிக்கடை கொண்டு போய் இப்படிதான் நானும் முந்தி வீடை வளையினேன். இப்ப வீணா அங்க கிடக்கு, பழுதா போய் கிடக்கு. அதை திருத்த கூட முடிய காசு இன்ஃப்ளேஷனா. லண்டன்ல தான். என்ன செய்வ? வேலை செய்வது. கல்யாணம் முடிஞ்சது. மானசி ஓமட்டா கடைசி? இல்ல. பின்ன இன்னொரு என்ன? வேற ஒரு ஒரு யார்? ஒரு பெண். பேர்? மானசி. அது எப்படி? அப்படித்தான் நடக்கிறது. மானசியல் வந்து போகும். எத்தனையோ மானசி. ஒரு மானசி கல்யாணம் கட்டுவா, மற்றதெல்லாம் சும்மா வந்து போகும். மானசி இந்த சகோதரி மானசி, மானசி இந்த சிநேகிதி மானசி, மானசி இந்த மகள் மானசி. அமல் விமல் கமல் போல. ஆமா, அமல் விமல் கமல் போலதான். என் பேர் நிர்மல் குமார். என்ன தெரியலையா? நீங்கள் யார்? எழுத்தாளரா? அந்த நாடகத்தை எழுதி முடிக்க முடியல. முடிச்சென்ன நடக்க போகுது? அதுக்கு முடிவில்லை. முடிவுதான் அதன் தொடக்கம். ரெண்டாவது எழுதத்தானே பண்ணும். எழுதுறது இந்த வேலை. நான் என்ன செய்யறது? நான் ஒன்றும் இல்லை. நான் நிர்மல் குமார். சின்ன துளி சிறு தூசி புள்ளி புழு புழுதிக்கரு. சின்ன துளி சிறு தூசி புள்ளி புழு புழுதிக்கரு. புழுதி புயலில் எம்பி துள்ளிடும் புதிய தாரகை. புழுதி புயலில் எம்பி துள்ளிடும் புதிய தாரகை.
1981 இலங்கையில் மேடையேற்றப்பட்ட போது எழுத்தாளராக நடித்தவர் சத்யமூர்த்தி. பின்னர் லண்டன், கனடா மேடையேற்றங்களில் சிலவற்றில் நடித்துள்ளார். இப்பொழுது மீண்டும் பல வருடங்களுக்கு பின்னர் இன்று அதே பாத்திரத்தில் நடித்துள்ளார். மாமி விஜயகுமாரி பரமகுமாரி. 30 வருடங்களாக எமது குழுவில் பாடகியாக உள்ள விஜயகுமாரி இன்று முதலாக ஒரு நடிகையாக மாமி பாத்திரத்தில் நடித்துள்ளார். அமல் சானா வாசுதேவன். 90களில் இந்த நாடகம் மேடையேற்றப்பட்ட போது அதில் நடித்தவர். இப்பொழுது மீண்டும் பல வருடங்களுக்கு பின்னர் அதே பாத்திரத்தில் நடித்துள்ளார். விமல் கே ரமேஷ். நமது வேறு பல நாடகங்களில் நடித்துள்ள ரமேஷுக்கு இந்த நாடகம் புதியது. கமல் டி யசோமன். நமது வேறு பல நாடகங்களில் அலைக்கைகளில் பங்கு பெற்றியுள்ள யசோமனுக்கு இந்த நாடகம் புதியது. இந்திரஜித் கானா பாலேந்திரா. முகமில்லாத மனிதர்கள் நாடகம் லண்டனில் 90களில் மேறிய போது சத்யமூர்த்தி அவர்களுக்கு வசதி இல்லாமல் போன போது எழுத்தாளர் பாத்திரத்தில் நடித்தவர். இந்திரஜித் பாத்திரத்தில் இன்று முதலாக நடித்துள்ளார். மானசி ஆனந்தராணி பாலேந்திரா. 1981 இலங்கையில் மேடையேற்றிய போது மானசி பாத்திரத்தில் நடித்த ஆனந்தராணி இந்த நாடகத்தின் எல்லா மேடையேற்றங்களிலும் அதே பாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளங்கலைஞரான தர்ஷினி கங்கைநாதன் கீபோர்ட் வாசித்துள்ளார். இவருக்கு இந்த நாடக பாடல்கள் அனைத்துமே புதியவை, மிகவும் சிறப்பாக வாசித்திருக்கின்றார். இளங்கலைஞர் ராம்கீரன் சிவசுப்பிரமணியன் மிருதங்கம் வாசித்துள்ளார். இன்று நாடக பாடல்களுக்கு வாசிப்பது இதுவே முதல் தடவை. இவர்களுடன் பாடகர் குழுவில் நான் தர்ஷினி சிவசுதன் இணைந்திருந்தேன். மூலப்பிரதி பாதல் சர்க்கார், பாடல்கள் சானா வாசுதேவன், இசையமைப்பு இசைவாணர் யாழ் எம் கண்ணன், நெறியாழ்கை கானா பாலேந்திரா. நன்றி. இந்த உரையை வழங்கவிருக்கின்றார் சந்தோஷ் ஆனந்தன். பாலேந்திரா தயாரித்த சிறுவர் நாடகங்களில் தனது 13 வயதில் இணைந்து நடிக்க ஆரம்பித்தவர் சந்தோஷ். எமது லண்டன் தமிழ் நாடகப் பள்ளி மாணவர். பல இளையோர் பெரியோர் நாடகங்களிலும் நடித்துள்ளார். யுகதர்மம், கண்ணாடி வார்ப்புகள், பாடம் போன்ற மீள் தயாரிப்புகளில் முக்கிய பாத்திரங்களில் நடித்தவர். இன்றும் தொடர்ந்து எம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எமது நாடகப் பள்ளியில் மாணவியாக இருந்த சிந்து பசுபதியை நாடகப் பள்ளியில் சந்தித்து திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கின்றது. சிந்துவும் 6 வயதில் இருந்து எமது நாடகங்களில் நடித்த திறமை மிக்க நடிகை. இப்போது சந்தோஷ் ஆனந்தனை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. ஆனந்தி ஆண்டி சொன்ன மாதிரி என் பேர் சந்தோஷ். சில ஆட்களுக்கு என்ன அரசன் என்று தெரியும், சில ஆட்களுக்கு என்ன ஓனையா தெரியும், வேறு ஆட்களுக்கு கிரேசி ப்ரொஃபஸரா தெரியும். பல விதமாக என்ன தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாக happy 50th anniversary directing drama Balendra Mama, and also for teaching and training us, both you and Anandirani Aunty. Please clap. Thank you. நான் ஆனந்தராணி ஆண்டி சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு நான் 13 வயசுல வந்தேனா. ஆனந்தராணி பாலேந்திராவின் தனி நடிப்பில் ஆற்றை கடத்தல். ஆற்றை கடத்தல் தமிழகத்தின் பிரபல பெண் எழுத்தாளர் அம்பையின் பிரதியை தழுவிய கவிதா நாடகமாகும். அம்பை அவர்களின் இயற்பெயர் C.S. லக்ஷ்மி. இவரின் எழுத்துக்கள் மிகவும் கூர்மையானவை.
பெண்ணியம் சார்ந்த பல காத்திரமான ஆக்கங்களை எழுதியுள்ளார். அம்பை அவர்களுக்கு இந்த வருடம் 80 வயதாகிறது. இதனை குறிக்கும் முகமாக ஆற்றை கடத்தல் இன்று மேடையேறுகின்றது. இந்த கவிதா நாடகம் லண்டனில் முதல் முறையாக 1997ஆம் ஆண்டு பாலேந்திராவின் நெறியாக்கையில் ஆனந்தராணியின் தனி நடிப்பில் மேடியேறியது. மீண்டும் ஒரு ஆறு என் முன்னால் நிலவின் கிரணங்களை தாங்கியவாறு மெல்ல ஓடுமாறு அடிமணலை காட்டும் தெள்ளிய ஆறு, திறந்த ஆறு, திறந்தவாறே மறைக்குமாறு படகு துடுப்புகளின் கீறல்களை, பிரேதத்தை தொட்ட மலர்களை, மரத்தை, செடியை, வீட்டை, உயிர்களை, சீற்றத்துடன் பொங்கி அழிக்கும் கோபத்தை ஒழித்தார். எந்த ஆறு இது? சரையுவா, யமுனையா, கங்கையா, காவிரியா, கோதாவரியா, நர்மதையா? யார் நீ? யார் நீ? உன் கண்களில் சோகம், உன் உடலில் தொய்வு, உன் பேச்சில் சலிப்பு, உன் குரலில் சோர்வு. யார் நீ? யார் நீ? பார்த்த முகமாக இருக்கிறதே, ரவிவர்மனின் ஓவியத்திலா, கோவிலின் ஒரு சிலையிலா, குழந்தையை ஏந்தி நிற்கும் மாதாவின் முகத்திலா? எதில் உன்னை கண்டோம்? எங்கே உன்னை பார்த்தோம்? எவைகளை கடந்து நீ வந்தாய்? நான் சீதை. நான் சீதை. அன்புக்காக, மோகத்துக்காக, அரசியலுக்காக காட்டில் புகுந்து, காட்டில் அடைபட்டு, காட்டில் அலையும் சீதை. பகடைக்காய் சீதை, ஏமாந்த சீதை, ஏதுமில்லா சீதை. எந்த சீதை? எந்த சீதை? கம்பனின் சீதையா? வால்மீகியின் சீதையா? துளசிதாசரின் சீதையா? துன்பங்களை தாங்கவே படைத்த மாய சீதையா? சடங்குகள் செய்ய படைத்த பொன் சீதையா? மக்களின் கதைகளில் உள்ள மாறுபட்ட சீதையா? எந்த சீதையாக இருந்தால் என்ன? எந்த சீதை நிஜம், எந்த சீதை பொய்? எல்லாமும் நிஜம், எல்லாமும் பொய். சொற்களால் உருவாகி, சொற்களால் பிணைந்து, சொற்களில் அடைபட்ட சீதை. அதிகாரம் உருவாக்கிய சீதை, அரசு படைத்த சீதை. இப்படி இரு, இப்படி நில், இப்படி உட்கார், இப்படி படு, இப்படி சிந்தி. ராமன் நினைத்தால், ராமன் இருக்கும் இடம் அயோத்தி. ராமன் நினைத்தால் காட்டில் புனிதத்தின் தீர்ப்பு நெருப்பில். ஆண் குழந்தைகளை பெறுபவள் சீதை என்று வளர்க்கப்பட்ட ஒரு சீதை, அடக்கப்பட்ட ஒரு சீதை, ஏதோ ஒரு சீதை தான். பல முகங்கள் கொண்ட, பல காலங்களில் வாழும், பல இடங்களில் வசிக்கும் இன்னொரு சீதை, இன்னொரு சீதை. நிஜமாகவே நீ யார்? உண்மையை சொல். நீ யார்? கதை பேசும் நீ யார்?
கதை கூறும் நீ யார்? அடையாளம் உண்டா உனக்கு? ஊருண்டா? வேறு பெயர்கள் உண்டா? பல இடங்களில் வியாபிப்பவள் நான், பல பெயர்கள் உள்ளவள். தாடகையும் நான் தான். காட்டில் பிறந்து காட்டில் வசித்த வனவாசி. என் காட்டில் என்னையே ராமன் என்ற அதிகாரம், ராமன் என்ற ஆணவம், ராமன் என்ற அகந்தை, ராமன் என்ற அரசியல் சிறுமைப்படுத்தியது என்னை, சிதைத்தது என்னை. இந்த வனத்தின் வாசி நான் ஒரு தாடகை, நான் ஒரு தாடகை. சீதை என்றாய், தாடகை என்றாய், பெண்ணானி இல்லை ஆனா? மனித பிறவியா? நான் பெண், நான் ஆண், நான் ஒரு சடப்பொருள். ஆள்பவர்கள் புரட்டி எடுக்கும், ஒதுக்கி வைக்கும், நசுக்க பார்க்கும் ஒன்று. ராமன் நினைத்தால் நான் போரிடும் ராவணன், ராமராஜ்யத்தில் நான் வதைபடும் சம்புகன், ராம யாகத்தில் தள்ளப்பட்ட குதிரை நான். அன்பு நிறைந்த ராஜ்யம் என்ற மாயையில் சிக்குண்ட ஒன்று நான், அதில் வீழ்த்தப்பட்ட மரம் நான், அதிகார ஏடுகளில் குறுக்கப்பட்ட ஆறு நான். பிறந்தவுடன் விஷமுண்ட பெண் குழந்தை நான், நெருப்பில் மாண்ட மனைவி நான், அன்பின் பெயரால் இடிக்கப்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்களின் உடைந்த கல் நான். கல்லாகி போன உயிர், கையற்ற காலற்ற வாயற்ற கல். மீண்டும் ராமராஜ்யம் என்ற புனை கதையில் புரண்ட கல். கல் நான், கல் நான், கல்லாகி போன உயிர், கல்லாகி போன உயிர். நான் தான் நீங்கள், கேள்வி கேட்கும் நீங்கள், உங்களுடைய கேள்விகளின் உருவம் நான். நீ சோர்ந்து விட்டாய். வலிவு உண்டா உன்னிடம் ஆற்றை கடக்க? ஆற்றை கடப்பாயா? ஆற்றை கடப்பாயா? இன்னும் சக்தி உண்டு என்னிடம். நான் ஆற்றை கடப்பேன். இன்னொரு உலகம் காண, இன்னொரு ராஜ்யம் அமைக்க, இன்னொரு வடிவம் பூண நான் ஆற்றை கடப்பேன். நன்றி. இந்த உரையை வழங்கவிருக்கின்றார் திரு ராஜமனோகரன் அவர்கள். கட்டுப்பெத்தை பல்கலைக்கழகத்தில் பாலேந்திராவின் சமகாலத்தவர். அங்கு அவரது நாடக முயற்சிகளை நன்கு அறிந்தவர். புலம்பெயர்ந்த பின்னரும் கலை, இலக்கிய பணி, ஆன்மீக பணி என தொடர்ந்து செயலாற்றி வருகின்றார். திரு ராஜமனோகரன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே கூடியிருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கட்டுப்பெத்தை வளாகத்திலே அன்று கற்ற பல துறைகளிலே கற்றவர்களை இங்கு நான் கண்டேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு அருகில் இருக்கின்ற சாந்தகுமார், செல்வராணி அவர்கள் எல்லாம் பிரான்ஸ் நாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மண்டபம் போதாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் மண்டபம் நிறைந்திருக்கின்றது, எனக்கு மகிழ்வை தருகின்றது.
பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற பொழுது எங்களுக்கு ஓய்வே இராமல் வெளி வேலைகள் இருப்பது பலருக்கு ஒரு வாழ்வியல். அதிலே நானும் ஒருவன், பாலேந்திராவும் ஒருவர். மானிப்பா இந்து கல்லூரியிலே கற்கின்ற பொழுதே பெண் பாத்திரங்களில் நடிப்பவன் நான். ஆனால் வீட்டிற்கு தெரியாது. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகள் செய்கின்ற எல்லாவற்றிலும் பெற்றோர் தான் பொறுப்பு. ஆனால் எங்கள் காலத்தில் அப்படி அல்ல. நான் 5 பெண்களுக்கு ஒரு அண்ணன். ஆகவே இந்த இப்படியாக போய் ஏதன் தடம் மாறி போய் விடுவனோ என்று வீட்டிலே விட மாட்டார்கள். ஆனாலும் எனக்கு நடிக்க விருப்பம். அங்கு போட்டி நாடகங்களில் பெண் பாத்திரமேற்று நடித்தேன். பல்கலைக்கழகத்திற்கு சென்றதன் பிற்பாடு நாடகத்துறை எனக்கு ஒரு துறை. ஆனால் அதை இங்கு கூற முடியாது. ஏனென்றால் அது ஒரு மிகச் சிறிய ஒரு துறைதான் எனக்கு. ஆனால் நாடகமாகவே தன்னை அமைத்துக் கொண்டவர் பாலேந்திரா. நான் நினைக்கவில்லை அவர் பொறியியலை படித்திருப்பார் என்று. அவ்வளவு தூரம் அந்த நாடக துறைக்குள்ளேயே இருந்தவர். கிடைத்த வெகுமதிதான் ஆனந்தராணி. நாடகத்தின் மூலமாக அப்பொழுது நினைத்து பாருங்கள், 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் பார்த்த அதே ஆட்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் 50 வயது எங்களுக்கு இன்னும் கூட்ட பெற்றுள்ளது. அந்த நிலையிலே இங்கு சந்தித்து அவருடைய நாடகத்தை நான் இடையிலேயும் பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் பார்த்து அதிலே அனுபவத்திலே கண்ட சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இவருடைய நாடகங்கள், என்னுடைய நாடகங்கள் எல்லாம் இப்ப நான் என்னுடைய மாணவர்களை வைத்து கோயிலிலே, கனகதுர்க்கை அம்மன் கோயிலிலே சைவ சித்தாந்த தமிழ் பள்ளி என்று நடத்தி வருகின்றேன் 27 ஆண்டுகளாக. சில நாடகங்களிலே அது உடனே விளங்காது, சிலருக்கு ஒரு நாளும் விளங்காது. இது பல்கலைக்கழகத்திலேயே இருந்தது. இப்ப 2வதாக ஆனந்தராணி அவர்கள் நடித்த அந்த ஆற்றை கடக்கின்ற அந்த நாடகம், அது எல்லாமே விளங்குகின்ற மாதிரி இருக்கும். சீதையை போல சிரமப்பட்டவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே இல்லை என்னும் அளவுக்கு. அந்த சின்ன வயதிலே அவள் நன்றாக வாழ்ந்தவள். பின்னர் சிரமம்தான். சிலர் திருமணத்திலே சீதாராம கல்யாணம் என்று அதை பாடுவார்கள். எனக்கு மனம் சரியா வேதனைப்படும். அது என்னப்பா இஞ்சு கொண்டார்கள். அவ்வளவு சிக்கல்பட்ட திருமணம் அது. சரி, ஆனால் முதல் போட்ட முகமில்லாத மனிதர்கள் சில கட்டங்கள் சில வேளை உடனே விளங்காது. அது பின்னர் யோசிக்க வேணும், இந்த ஆள் என்னத்தை சொல்ல வந்தார் என்று. பின்னர் முழு நாடகத்தையும் ஒன்றாக பார்த்து யோசிக்க வேண்டும். இப்படியாக அருமையான நாடகங்களை அவர் முதலாக அங்கு பல்கலைக்கழகத்திலே போட்ட பொழுது கூட அந்த நாடகங்களை, கண்ணாடி வார்ப்புகள் சரி, மழை, இப்படியாக அவர் நடித்த நாடகங்கள், அவர் எழுதி மேடையேற்றிய நாடகங்கள், இந்த கட்டுப்பேத்த தமிழ்ச்சங்கத்திலே அதை நான் கூறி நேரத்தை அதிகம் எடுக்கவில்லை. எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு சின்ன ஒரு இனிமையான சம்பவம். உண்மையிலே நானும் அவரும் கட்டுப்பேத்த தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரே நேரத்திலே தேர்தலிலே நின்றோம். இருவருக்கும் சமம் உள்ளடி. உடனடியாக யாப்பை வாசித்தோம். யாப்பிலே கிடந்தது சமனாக இருந்தால் நாங்கள் 2-3 நேரம் எண்ணி பார்த்தோம், சமம். திருவுள்ளச்சீட்டு போடும்படி. திருவுள்ளச்சீட்டு போட்ட உடனே நான் தலைவரானேன். ஆனால் எங்களுக்குள் எந்த மோதலும் இல்லை. சிலர் என்றால் மோதுவார்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் வலு தாராளமாக நட்பு பாணியிலே எங்களுடைய காரியங்களை தொடர்ந்தோம். அடுத்த ஆண்டு அவர் தலைவராக வந்திருந்தார். இவ்வாறாக அந்த தமிழ்ச்சங்கம், அதாவது கொழும்பிலே இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், கட்டுப்பேத்தை வளாக தமிழ்ச்சங்கம் அப்பொழுது ஒரு பெயர் பெற்ற தமிழ்ச்சங்கம். விவாதம், பட்டிமண்டபம், நாடகம் முக்கியமாக. ஆகவே இங்கு முன்னரும் பத்மமோகன் அவர்களும் கூறியிருந்தார்கள், அந்த ராமகிருஷ்ண மிஷனிலே நடக்கின்ற கலவிழாவிலே அந்த நாடகங்கள் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. பாலேந்திராவின் நாடகங்கள் எப்பொழுதும்
இந்த இந்த தன்மையிலே தான் அவை இருக்கும். சில மிக உச்சக்கட்டத்தை அடைந்த நாடகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவர்கள் குடும்பமாக இவர்களுடைய மகள் மானசியும் ஒருவேளை அந்த பாத்திரத்தில் 81ஆம் ஆண்டு அந்த பாத்திரத்திலே வந்த பெயரைத்தான் பின்னர் மகளுக்கு வைத்தார்களோ தெரியவில்லை. அந்த அவர்கள் குடும்பமாகவே இந்த நாடகத்திலே ஈடுபடுகின்றார்கள். எங்கெல்லாம் கணவனும் மனைவியும், அதை நீங்கள் மறக்கக்கூடாது, ஈதலறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இப்பொழுது நினைக்கலாம் இவர் தனியே வந்து நின்று இதை சொல்லுவார் என்று. உண்மையிலே என்னுடைய துணைவியாரும் வந்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய 5வது பேரப்பிள்ளையின் 1வது பிறந்த நாள் இன்று. அங்க வீட்டுல முத்தின ஆக்கள். ஆனால் நான் ஒரு இப்படியான ஒரு பொது இதுக்கையும் நுழைச்சு கொண்டு வலிக்கிறாள். நான் இங்கு வந்து விட்டேன், அதனால் அவர் வரவில்லை. ஆனாலும் இந்த கணவனும் மனைவியும் அது எந்த துறையாகவும் இருக்கலாம், கருத்தொருமித்து ஆதரவு பட்டார்கள் என்றால் அந்த குடும்பம் நிச்சயமாக அவர்கள் அந்தந்த துறைகளிலே உச்சத்திற்கு செல்லலாம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பாலேந்திரா ஆனந்தராணி. இன்று 50 ஆண்டுகளை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் இந்த துறையிலே. அவர்கள் மென்மேலும் இறையருளாலே எல்லா வளமும் நலமும் பெற்று அவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆம், அந்த நாடகத்தில் வந்த பாத்திரத்தின் பெயர் மானசி. அந்த நாடகம் நடித்த பொழுது நாங்கள் திருமணம் செய்திருக்கவில்லை. நாங்கள் திருமணம் செய்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இந்த பெயரை வைப்பதாக நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அவ்வளவுக்கு இந்த பெயர் எங்களை ஈர்த்து விட்டிருந்தது. அதே போல எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தார், அவருக்கு மானசி என்று நாங்கள் பெயர் வைத்தோம். இதுதான் அந்த மானசியினுடைய கதை. சரி, நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய இறுதி முயற்சி கானசாகரம். ஈழத்து கலைஞர்கள், படைப்பாளிகள் எமது முயற்சிகளுக்கு முன்னுரிமை என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் நடைமுறையில் இதனை நாங்கள் எவ்வளவு தூரம் சாத்தியப்படுத்துகிறோம் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இலங்கையிலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலும் சரி, இசை என்று வருகிற போது இப்போதும் தென்னிந்திய சினிமா பாடல்கள் தான் மிக முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. மேடைகளிலும் பாடப்பட்டு வருகின்றன. ஒரு சில கலைஞர்களின் முயற்சியால் அவ்வப்போது ஓரிரு ஈழத்து பாடல்கள் இவற்றுள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பின்னணியில் ஒரு நாடக அமைப்பான தமிழ் அவைக்காற்று கலைக்கழகம் முற்று முழுதாக ஈழத்து மெல்லிசை பாடல்கள் அடங்கிய மேடை நிகழ்ச்சியை கானசாகரம் என்ற தலைப்பில் இன்றைக்கு 45 வருடங்களுக்கு முன்னர் வெற்றிகரமாக நடத்தியிருந்தது. இதனை சாத்தியப்படுத்தியவர் நாடக நெறியாளர் கானா பாலேந்திரா. 26/1/1979 அன்று யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முதலாவது கானசாகரம் நிகழ்ச்சியில் மொத்தமாக 10 பாடல்கள் பாடப்பட்டன. ஈழத்து கவிஞர்களின் கவிதைகளை பாலேந்திரா தெரிவு செய்து கொடுக்க அத்தனை கவிதைகளுக்கும் இசையமைத்து அன்று இசை நிர்வாகத்தையும் மேற்கொண்டவர் இசைவாணர் யாழ் எம் கண்ணன் அவர்கள். கானசாகரம் ஈழத்து பாடல் நிகழ்ச்சி இலங்கையில் 3 மேடியேற்றங்கள் கண்டது. 1982 நாம் லண்டனுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் பாலேந்திரா தான் தயாரித்து நெறிப்படுத்திய நாடகங்களுடன் கானசாகரம் நிகழ்ச்சியையும் புதிய பாடகர்கள், பாடல்கள், இசையமைப்பாளர்கள், இசை கலைஞர்களுடன் தொடர்ந்து நடத்தி வந்தார். புகலிடத்தில் 1986 லண்டன் ஆன்சன் மண்டபத்தில், இப்பொழுது அந்த மண்டபமே இல்லை, கானசாகரம் ஈழத்து பாடல் நிகழ்ச்சியை பாலேந்திரா மீண்டும் மேடியேற்றியிருந்தார். 2017 ஆண்டு வரை 15 கானசாகரம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. 1993 ஹாலண்டிலும் 1994 சுவிட்சர்லாந்து நாட்டில் 2 மாநிலங்களிலும் 1995 பாரிஸிலும் கானசாகரம் மேடையேறியது. இப்போதெல்லாம் எம்மவர்களில் சிலர் ஈழத்து பாடல்களை வீடியோவாக, ஆல்பமாக வெளியிட்டு வருகிறார்கள்.
மேடை நிகழ்ச்சியாக இசைக்கலைஞர்களுடன் ஒரு லைவ் ஷோவாக நிகழ்த்துவது மிக அரிதாக இருக்கிறது. இந்த நிலை மாறி எமது பாடல்களும் நிறைய மேடையில் பாடப்பட வேண்டும் என்பது எமது விருப்பம். இதனை தெரிவித்துக் கொண்டு முதலாவது பாடலுக்கு நாங்கள் செல்கின்றோம். மூங்கில்கள் நெறியும். ஈழத்து கவிஞர் சேரனின் கவிதை பாடல் வடிவம் பெறுகிறது. மூங்கில்கள் நெறியும் கரையில் நீ மீட்டிய வீணையில் ஏனிந்த சோகம். காத்திருப்பாய் இளம் பெண்ணே, காலனின் தூதர்கள் அன்று தீர்த்தனர் உன்னவன் கதையை, எப்படி நான் அதை சொல்ல. கவிதை சேரன், இசையமைப்பு இசைவாணர் யாழ் எம் கண்ணன். பாட வருகின்றார் தர்ஷினி சிவசுதன். மூங்கில்கள் நெறியும் கரையில் நீ மீட்டிய வீணையில் ஏனிந்த சோகம். மூங்கில்கள் நெறியும் கரையில் நீ மீட்டிய வீணையில் ஏனிந்த சோகம். காத்திருப்போம் இளம் பெண்ணே, காத்திருப்பாய் இளம் பெண்ணே, காலனின் தூதர்கள் தீர்த்தனர் உன்னவன் கதையை, தீர்த்தனர் உன்னவன் கதையை, எப்படி நான் சொல்ல நீயும் கரையில் நீ மீட்டிய வீணையில் ஏனிந்த சோகம். வெள்ளை வெயிலில் மேனி வேகும் என்பதை மீறி, வெள்ளை வெயிலில் மேனி வேகும் என்பதை மீறி, மெல்லவே நடக்கிறாய், மெல்லவே நடக்கிறாய். அவர் போய்விட்ட பாதை நீ வழி தொடர. மூங்கில்கள் நெறியும் கரையில் நீ மீட்டிய வீணையில் ஏனிந்த சோகம். காற்றையார் குரல் கேட்கும், காதல் நெஞ்சினில் வேகும். காற்றையார் குரல் கேட்கும், காதல் நெஞ்சினில் வேகும். போற்றுவன் கொடியவன், போற்றுவன் கொடியவன், அவன் போய்விட்ட பாதையில் நீ வழி தொடர. மூங்கில்கள் நெறியும் கரையில் நீ மீட்டிய வீணையில் ஏனிந்த சோகம். 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 தர்ஷினி எங்களுடைய நாடக குழுவில் 30 வருடங்களுக்கு மேலாக அவர் ஒரு பாடகராக மட்டுமல்லாது ஒரு நடிகையாகவும் கண்ணாடி வார்ப்புகள் உட்பட கண்ணாடி வார்ப்புகளில் என்னுடைய மகளாக நடித்திருந்தார். பல சிறுவர் நாடகங்கள் தயாரித்த சிறுவர் நாடகங்கள் மற்றும் பெரியோர் நாடகங்களில் எல்லாம் எங்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர். நன்றி தர்ஷினி. குளிர் வரும் முன் கடல் தாண்டி புலம்பெயரும் பறவையான நாரை திரும்ப தன் மண்ணிற்கு தவறாமல் திரும்புமா. அந்த நாரையை பார்த்து கவிஞர் கேட்கிறார், திரைக்கடல் ஓடி தம்முயிர் பேண திரிந்தவர் தமக்கோ எங்களும் அவலம். மிக நலி மாந்தர் தம் நகர் மீளும் வகையென்று என கூறுவாயோ நாராய். கவிதை சீனா சிவசேகரம், இசையமைப்பு BK தேவலிங்கம், பாடுகிறார் மஞ்சுளா சத்யேந்திரன். நாராய் நாராய் செங்கால்
எங்களுடைய நாடக குழுவில் 25 வருடங்களுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கணவர் சத்யேந்திரன். அவர் 80களில் நாங்கள் லண்டனுக்கு புலம்பெயர்ந்து வந்த காலத்திலிருந்து அவர் ஒரு நடிகராகவும் அவரும் ஒரு பாடகராகவும் அவர் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒலியமைப்பிலும் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். நன்றி மஞ்சு. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான பாடல் ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. மட்டக்களப்பு கவிஞர் நீலாவணன் அவர்களின் கவிதை இது. ஓ வண்டிக்காரா. ஓ வண்டிக்காரா பாடல் முதலாக 1979ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் அவைக்காத்து கலைக்கழகத்தின் முதலாவது கானசாகரம் நிகழ்ச்சியில் மாவண்ணா சத்தியமூர்த்தியினால் பாடப்பட்டு பின்னர் இலங்கை வானொலியிலும் ஒலிபரப்பாகி பிரபலமான ஒரு பாடல். பல மேடைகள் கண்ட பாடல். அந்த முதலாக பாடிய அந்த பாடலை இன்றும் இந்த மேடையில் பாடவிருக்கின்றார் மாவண்ணா சத்தியமூர்த்தி. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓட்டு வண்டியை ஓட்டு, போவோம் புதிய நகரம் நோக்கி, பொழுது போகும் நோட்டு, போவோம் புதிய நகரம் நோக்கி, பொழுது போகும் நோட்டு. ககம் ககம் காவில் கோவில் கடலிகளெங்கும் காவல் தோயும் பாட்டு, நாம் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் கூட்டு. காவில் கோவில் கடலிகளெங்கும் காவல் தோயும் பாட்டு, நாம் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் கூட்டு. பனியின் விழிநீர் உயர திரையில் பாதை மறையும் முன்னே, விழியில் தேன் நிலவின் நிழலம் பின்னால் தொடரும் முன்னே. பனியின் விழிநீர் உயர திரையில் பாதை மறையும் முன்னே, விழியில் தேன் நிலவின் நிழலம் பின்னால் தொடரும் முன்னே. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓட்டு வண்டியை ஓட்டு, போவோம் புதிய நகரம் நோக்கி, பொழுது போகும் நோட்டு, போவோம் புதிய நகரம் நோக்கி, பொழுது போகும் நோட்டு. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா. நன்றி சத்தியமூர்த்தி அவர்களே. குஞ்சுகள் பசியோடு கூட்டில் கிடந்ததென்று இன்னும் இறை தேடி ஏழுலகம் சுற்றி வந்தேன். ஆனாலும் குஞ்சுகட்கு அரைவயிரும் போதவில்லை. காதல் உருக நான் கதறி அழுது நின்றேன். கவிதை வரிகள் சண்முகம் சிவலிங்கம். இசைவாணர் யாழ் எம் கண்ணன். இங்கே பாடுகிறார் விஜயகுமாரி பரமகுமரன். அவருடன் ஹம்மிங்கில் திரு மாவண்ணா சத்தியமூர்த்தி அவர்கள். வசனத்துடன் நானும் இணைகின்றேன். நன்றி. ஆக்காண்டி ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை குடைந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். ஆக்காண்டி ஆக்காண்டி எங்கெங்கே முட்டை வைத்தாய், கல்லை குடைந்து நான் கடலோரம் முட்டை வைத்தேன். சுருக்கமான வடிவத்தை நாங்கள் மேடியேற்றியிருந்தோம். எனவே இந்த பாடல் இடம்பெற முடியாமல் போய்விட்டது. அதனை இப்போது வழங்குகிறோம். மைதானத்தில் ஒரு மரத்தின் கீழே இருந்து இந்திரஜித்தும் மானசியும் உரையாடி கொண்டிருக்கும் போது எழுத்தாளர் அந்த காட்சியை பார்த்து பாடுவதாக வரும் பாடல். போயின
ஆனந்தராணி அவருக்கு நான் நன்றி சொல்ல தேவையில்லை. 50 வருஷம் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்து 50 வருடமாக 75ஆம் ஆண்டு மருத்துவ பல்கலைக்கழக தமிழ்ச்சங்க நிதிக்காக பிச்சை வேண்டாம் என்ற நாடகத்தில் தான் நாங்கள் முதலாக இணைந்தோம். அதுக்கு பிறகு மழை என்று அப்படி தொடர்ந்து இன்று வரை தொடர்கிறோம். இன்னும் நாங்கள் சில பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்று இந்த சிற்றுண்டி பான வகைகளை தாமாகவே முன் வந்து எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். திரு பதஞ்சலி நவேந்திரன் அவர்கள், மற்றது தேநீர் போன்றவற்றை இங்கே ஒழுங்குபடுத்தி செய்திருக்கின்றார் மாலா சிவசுப்பிரமணியம். சிற்றுண்டி வகைகளை எங்களுக்கு தாமாகவே முன் வந்து செய்து தந்திருக்கின்றார்கள் வனஜா, ரஞ்சி, அனுஷா, சோபி. அவரும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இந்த சிற்றுண்டி வழங்குவதில் உதவி இருக்கின்றார். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இங்கே ஒலி அமைப்பை செய்து கொண்டிருக்கின்றார் சிவசுதன். அவர் எங்களுடைய நாடக குழுவின் ஒரு அங்கத்தவர். அவரும் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக அவர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். தர்ஷினி உடைய கணவர் சிவசுதன். அவரும் ஒரு நாடகத்தில் நடித்திருக்கின்றார், கண்ணாடி வார்ப்புகள் நாடகத்தில். அத்தோடு எங்களுக்கு இந்த ஒலி அமைப்பின் சில மைக்ரோபோன்ஸ் எங்களுக்கு தந்து உதவி இருக்கின்றார் சத்யேந்திரன். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது இன்று எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்து பாலேந்திராவை பற்றியும் எங்களுடைய நாடக பயணத்தை பற்றியும் சிறப்புரை வழங்கிய திரு பத்மமோகன், சந்தோஷ் ஆனந்தன், திரு ராஜமனோகரன் ஆகியோருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது பாலேந்திராவின் இந்த 50 வருட கால பயணத்தை அதை நீங்கள் அவரை மகிழ்விக்க வேண்டும், அவருக்கு அதை ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்று மண்டபம் நிறைய நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு தெரிந்த பல முகங்கள், எங்களுக்கு தெரிந்த முகங்கள் உங்களையெல்லாம் பார்ப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு கலைஞருக்கு இதுதான் ஒரு பார்வையாளர்கள், அதுவும் தொடர்ந்து வருகின்ற பார்வையாளர்கள். அவர்கள் இல்லாமல் பாலேந்திரா கூறியது போல நாங்கள் இந்த ஆட்சிகையுமே செய்ய முடியாது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இறுதி பாடலுக்கு போவதற்கு முன்பாக இந்த 2 இளம் கலைஞர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக ஒரு சின்ன கிஃப்ட். நண்பர் பிரான்சில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற திரு சாந்தகுமார், திருமதி செல்வராணி சாந்தகுமார், அவரும் பேட்ச்மேட் மொரட்டோ பல்கலைக்கழகத்தில். உங்கள் இருவரையும் மேடைக்கு வந்து இந்த 2 இளம் கலைஞர்களுக்கும் எங்கள் சார்பில் இந்த சிறிய அன்பளிப்பினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தர்ஷினி எங்களுடைய சிறுவர் நாடகங்கள், ஒரு சில சிறுவர் நாடகங்களுக்கு வாசித்திருக்கின்றார். இன்றுதான் அவர் முதல் முறையாக இந்த முகமில்லாத மனிதர்கள் அத்தனை பாடல்களுக்கும் வாசித்து, கானசாகரம் பாடல்களுக்கும் இன்றுதான் அவர் முதலாக வாசித்திருக்கின்றார். மற்றது அவரை ஒத்திகையின் போது பார்த்தோம், தானே நோட்ஸ் எழுதி கேட்டு தானே அந்த நோட்ஸை எழுதி பயிற்சி செய்து அவர் இன்று இந்த அளிக்கையை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். பிரபல கீபோர்ட் வாத்திய கலைஞர் கங்கைநாதன் அவர்களுடைய மகள் தர்ஷினி. நன்றி. அடுத்ததாக ராம் கீரன் என்றுதான் நாங்கள் இங்கே அழைப்போம். கீரன் கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இவற்றுக்கெல்லாம் வாசித்திருக்கின்றார். இன்றுதான் அவர் முதலாக நாடக பாடல்களுக்கும் கானசாகரம் பாடல்களுக்கும் மிருதங்கம் வாசித்திருக்கின்றார். பாலேந்திரா கூறியது போல அவர் எங்களுடைய நடிகர். 6 வயதிலிருந்து எங்களோடு நாடகங்களில் எல்லாம் நடித்திருக்கின்றார். இளையவராக வந்த பிறகு நடித்திருக்கின்றார். இனி அவர் தொடர்ந்து எங்களோடு பயணிப்பார். இந்த இப்போ உங்களுக்கு அதிலும் ஆர்வம் வந்திருக்கின்றது. இதுவரைக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்ன சின்ன சிலுக்குப்பட்டு மெத்தெல்லாம் கரையும் விட்டு, சின்ன சின்ன சிலுக்குப்பட்டு மெத்தெல்லாம் கரையும் விட்டு, உயிரை காக்கும் நமது தாங்கி
சந்தோஷம் இன்றைக்கு உங்கள் 2 பேருடைய இந்த 50வது பூர்த்தி நிகழ்வில் பங்கு கொண்டதுக்கு முக்கியமாக எல்லோரையும் சந்தித்து இருக்கின்றோம். உங்களுடைய